திருமணத்திற்கான ஒரு செய்தி. திருமணங்கள் என்பது தேவனால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பதாகவே திருமணங்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. It's a divine plan of God. Not only is a plan of God, it is a divine purpose of God. தேவனுடைய திட்டம், தீர்மானங்கள். அன்பானவர்களே, திருமணங்கள் வெறும் இன்பங்களுக்காக மட்டுமல்ல, தேவ நோக்கத்தை, தேவ சித்தத்தை, தேவனுடைய அந்த விருப்பத்தை இந்த பூமியிலே மனிதன் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே தேவன் திருமணத்தை உண்டு பண்ணினார். ஒரு மாபெரும் தேவ மனிதன் செல்வன் ஹியூஸ் என்கிற பக்தர் இப்படி சொன்னார், தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த பல நிலைகளிலே பிரயாசப்பட்டாராம். தேவனை, மனிதனை தான் நேசிக்கிறேன் என்பதை வெளிப்படுத்த பல நிலைகளிலே அதை வெளிப்படுத்த முயன்றார். He wants to show his love in various ways, but he could not achieve. ஆனால் கடைசியாக திருமணம் என்ற ஒன்றை அவனுக்கு ஏற்படுத்தி அந்த திருமணத்தின் மூலமாக ஒரு ஆணும் பெண்ணும் அந்த நேசத்தின் மூலமாக தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி செல்வன் ஹியூஸ் என்ற பக்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதாவது தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம், தீர்மானம் தான் திருமணங்கள். இன்றைக்கு அநேக திருமணங்கள் குழப்பங்கள், பாடுகள், பிரச்சனைகள். ஒரு உலகத்திலே சமீபத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. அதுல ஏராளமான கணவன் மனைவிகளை வரவழைத்து அதுல இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது மறுஜன்மம் என்று இருக்குமே ஆனால் இதே கணவன் அல்லாவிட்டால் இதே மனைவி உங்களுக்கு கணவனாய் வர வேண்டுமா, இவரே உங்களுக்கு புருஷனாய் வர வேண்டுமா என்று கேட்கப்பட்ட போது 100% மக்கள் சொன்னார்களா, இந்த நரகமே எனக்கு போதும், இன்னொரு நரகம் எனக்கு தேவையில்லை. அதாவது இவரே மறுஜன்மம் ஒன்று இருக்குமே ஆனால் இவரே உங்களுக்கு கணவனாய், இவரே உங்களுக்கு மனைவியாய் வர வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறேன் என்று கேட்டபோது 80க்கும் அதிகமான மக்கள் சொன்னார்களாம், இந்த ஒரு நரகமே எங்களுக்கு போதும். இது கேட்கறதுக்கு ஒருவேளை வேடிக்கையா இருக்கலாம், இதை ஒருவேளை ஏற்றுக்கொள்ள உங்கள் உள்மனம் மறுக்கலாம். எப்படியானாலும் உண்மை என்னவென்றால் அன்பானவர்களே, அதாவது பல நேரங்களிலே எதிர்பார்க்கிற வாழ்க்கை அமைவதில்லை. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அமைத்ததே ஒரு மேலான நோக்கம். ஆரம்பத்தில் சொன்னது போல God wants to fulfill His plan and purpose in man's life. That's why He ordained marriage. தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு ordain. இந்த ordain என்ற வார்த்தை புனிதமானது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்பானவர்களே, திருமணம் என்பது it is not a contract, it is a covenant. அதாவது திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை அல்ல,